மந்திரம் போடுறாங்க. நாம வக்கீலுக்கு படிக்கலங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ? என்ன மாயாஜாலமா இருக்கு? என் ட்ரெஸ் எல்லாம் காணாம போச்சு. என்ன இது? உன் ட்ரெஸ்ஸையே உன்னால காப்பாத்திக்க முடியல, உரிமையை காப்பாத்த போறியா? உன்னை பார்த்தா வக்கீல் மாதிரியே தெரியலையே. ஒழுங்கா மரியாதையா போயிடு, இல்ல மீதி ட்ரெஸ்ஸும் காணாம போயிடும். போயிடுறேன். போயா? இது ரொம்ப அராஜகம். இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. நீடிக்கவும் விட மாட்டேன். மாமா, எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவு தெரியணுங்கிறிய? என்ன முடிவுன்னு சொன்னாதானே தெரியும். அத சொல்ல வந்த வக்கீல தான் சொல்ல விடாம அலகோலப்படி அமிச்சிட்டாங்களே. நம்ம வீட்டு பிரச்சனை நாம தான் பேசி முடிவு பண்ணணும். மத்தவங்க இதுல தலையிட கூடாது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. ராணி என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம். ராணி என்னதான் முடிவு சொல்லு. இந்த வீட்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாரும் என் பேச்ச கேட்டாகணும். இல்ல டைவர்ஸ் வேணும். என்னடா ஜிலா, மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சு போல இருக்கு. என்ன வேதாளன்னு சொன்னாலும் சரி, டைனோசர்னு சொன்னாலும் சரி, என் முடிவு இதான். நடக்காது நடக்காது, வாசப்படி நடக்கவே நடக்காது. நடக்கும் நடக்கும் நடக்கும், நடத்திய காட்டுறேன். அப்பா என்னப்பா இது? ராணி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ராணி. சொல்லுங்க. மருமகளுக்கு மாமியார் அடங்கி நடக்கிறது நடக்காத காரியம். அப்ப டைவர்ஸ் கொடுங்க. அதெல்லாம் இங்க பூலோக கோர்ட்ல நடக்காது ராணி. அதுக்கு நம்ம பூதலோக கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்ப வாங்க போலாம். நம்ம பையன் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போற மாதிரி கூப்பிடுற. நம்ம தண்டனை காலம் முடியாம பூதலோகத்துக்கு போக முடியாமா? சரி, போக வேண்டாம். நீங்க தான் பூதலோக சக்கரவர்த்தி ஆச்சே. விவாகரத்து குடுக்கறேன்னு இங்கேயே தீர்ப்பு சொல்லுங்க. வந்த பக்கம் போன பக்கம் தீர்ப்பு சொன்னா என் புருஷனுக்கு என்ன மதிப்பு? ஏய், அவர் சக்கரவர்த்தி. என் உயிரே போறப்ப யாரோட மதிப்பு மரியாதை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? அப்படி என்ன நாங்க உன் கழுத்து மேல கத்திய வச்சிட்டோம்? சொல்லுடி. என்னங்க என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? அப்பா என்ன ஆச்சு? என்னமாச்சு? அப்பா டேய் பேசாம இருக்கே, போய் தண்ணி கொண்டாடா. கொண்டு வரேன். என்னங்க என்னங்க பாவி மக பேசி பேசி என் புருஷனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாளே. ஐயோ அடியே. யாரும் என் மேல ஒண்ணு பழி போட வேண்டாம். யாரோட உயிருக்கு நான் ஒண்ணும் பொறுப்பு இல்ல. நீ பேசுன என் புருஷன் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. என் தாலிக்கு ஏதாவது பங்க வந்துச்சு, மவளே உன்னை சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை. நானே உங்க புருஷனை கத்தி எடுத்த குத்துனேன். குத்துனாலும் குத்துவே, நீ அப்பேற்பட்ட ஆளுதானடி. அப்பா 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 எழுந்திருப்பா. அப்பா சண்டை உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு, எழுந்திருப்பா. அப்பா ஏண்டா கந்துற? அவங்க சண்டையை நிறுத்தத்தான் நான் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேன். அப்படியா? சொல்லவே இல்லையே. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க சண்டை ஓயவே ஓயாதா? இந்த வருமா இன்னும் 2 நாள் பொறுத்துக்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். அது யோ, இந்த பக்கம் வாயா. மாமா முடிவு சொல்லட்டும், அப்புறம் வச்சுக்கிற உங்களை. ஏய், நீ எப்பவும் எதுவும் என்கிட்ட வச்சுக்க முடியாது. ஏய் பாடி தள்ளியா போடி. யோ அப்பா இது உங்க வீட்டு சொம்பப்பா, இதுக்காக நான் அடி வாங்க முடியாது. புடிங்கப்பா, புடிங்கங்கறல. வந்துட்டேன். கடைசியில சோப்பா கையில கொடுத்துட்டானுங்களே. ஓ, உங்களுக்கு பவுடர்லாம் பூச தெரியுமா? அப்ப பூசிக்கோங்க. இப்படி எல்லாம் பவுடர் பூசக்கூடாது. உங்க ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு நான் உங்களுக்கு பவுடர் பூசி விடுவேனா, பொட்டு வச்சு விடுவேனா, தலை பின்னி விடுவேனா? வலிக்குதா? சரி 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 சரி, இனிமே வலிக்காம செய்வேன். பாருங்க இப்ப வலிக்குதானு. வலிக்குதா? வலிக்கல. பாத்தீங்களா? ஜட பின்னி ரப்பர் பேண்ட் போட்டதும் எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. டெய்லி இதே மாதிரி பண்ணிக்கணும் என்ன? இருங்க, உங்களுக்கு பொட்டு வச்சு விடுறேன்.
பொட்டு பொட்டு நெத்தியில வைப்பாங்கல்ல அந்த பொட்டு. ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்ணாடி எடுத்து பாருங்க. பொட்டு வச்சதும் ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுக்கு ஒரு திஷ்டி போட்டு வைக்கணும், இல்ல என் கண்ணே பட்டுரும். எங்க காமிங்க காமிங்க. நல்லா இருக்கா? சரி வைங்க. இந்த மை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இப்ப பாருங்க, நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். நல்லா இருக்கா? ஸ்ரேயா வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவளுக்கு இருக்கிற நோய் விட்டு போயிடும். ஸ்ரேயா குட்டி, நீங்க அறைக்குள்ளேயே விளையாடுனது போதும், வெளியே போய் விளையாடலாமா? என்னம்மா, வாங்க வெளியே போய் விளையாடலாம். ஏன் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறீங்க? வெளியே வந்தா என்ன? நான் தான் இருக்கேன்ல, வாங்க வாங்கம்மா, வாங்க, நான் இருக்கேன், வாங்க வாங்க செல்லம், வாங்க வாங்க, என்ன வாங்க. ஏன் ஸ்ரேயா குட்டி திடீர்னு வரமாட்டேங்கிறா? என்னவா இருக்கும்? ஒருவேளை அறையை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அந்த பார்வதி அடிச்சிருப்பாளோ? அப்படித்தான் இருக்கும். அப்படி அடிச்சதுனாலதான் ஸ்ரேயா வெளியவே வரமாட்டேங்கிறா. சரி, ஸ்ரேயாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே அழைச்சிட்டு போக முடியும். முதல்ல ஏதாவது விளையாட்டு காட்டலாம். ஸ்ரேயா குட்டி, இப்போ வெளியே போய் விளையாட வேணாம், இந்த ரூமுக்குள்ளேயே யானை விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாமா? இப்ப நான் யானையா, நீங்க என் மேல சவாரி செய்வீங்களா? எங்க ஏறிக்கங்க ஏறிக்கங்க ஏறிக்கங்க. யானை வருது பாருங்கம்மா, அது அசைஞ்சு வருது பாருங்கம்மா, யானை மேல ஸ்ரேயா வரத பாருங்கம்மா. பாருங்கம்மா, யானை வருது பாருங்கம்மா, அசைஞ்சு வருது பாருங்கம்மா. ஸ்ரேயா குட்டி சந்தோஷமா? சூப்பரா இருக்குல்ல? என்ன தனியா தானே ஸ்டில் எடுக்கிறதா சொன்னேன், நீயும் வந்து என் கூட நின்னு போட்டோ எடுத்திருக்கியே, முதல்ல இதை எரேஸ் பண்ணு. ஏன் நான் உன் கூட ஜோடியா நிக்க கூடாதா? இல்ல வேற யாரு உன் கூட நிப்பாங்க? ஐயோ, நான் சொல்ல வந்ததே வேற. வேற என்ன? என்ன வேற? சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டா பிரிஞ்சிருவாங்களாம். எவன் சொன்னா? சொன்னவங்கள கூட்டிட்டு வந்து சொல்ல சொன்னாதான் நம்புவியா? போடி இவள, கல்யாணத்துல மாப்பிளையும் பொண்ணும் போட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அவங்கெல்லாம் பிரிஞ்சா போயிடுறாங்க. இல்ல, போட்டோ எடுத்தா ஆயுள் குறைஞ்சிரும்னு சொல்லி இருக்காங்க. அப்படி பார்த்தா போட்டோவுக்கு போஸ் கொடுக்கற அரசியல்வாதிகள்லாம் பொட்டுன்னு போயிருக்கணுமே, போகலையே. ஆமா, இதெல்லாம் போட்டோகிராபர்களோட சோத்துல மண்ணள்ளி போட எவனோ கிளப்பி விட்ட வதந்தி. ஜீனி, ஜீனி, மாஸ்டர் கூப்பிடுறாரு. ஜீனி, இந்தா இத புடி, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ போய் உடனே மறைஞ்சுக்க. எங்க வரப்போற? இனிமே அவ்வளவுதான்.
நான் ஒர்க் பண்ணும்போது நீ என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. எங்க போன நீ? சாரி மாஸ்டர். இல்ல, உன் நடவடிக்கையில ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, செக் பண்ணணும். இல்ல மாஸ்டர், எந்த சேஞ்சும் இல்ல, எல்லாம் சரியா தான் இருக்கு. இல்ல, இப்ப பார், எனக்கு தலை சுத்துது. நீ சரியா இருந்திருந்தா எனக்கு பிரஷர் டேப்லெட் கொடுத்திருப்பியே, ஏன் கொடுக்கல? அப்போ நீ சரியா செயல்படலேன்னு தானே அர்த்தம்? அதெல்லாம் இல்ல மாஸ்டர், ஐ எம் சாரி, நான் மறந்துட்டேன். இதோ போய் போட்டு கொண்டு வரேன். இரு இரு இரு, இப்போ என்ன சொன்ன? போய் பிரஷர் மாத்திரைய கொண்டு வரேன்னு சொன்னேன். ம்ஹும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? மறந்துட்டேன்னு சொன்னேன். நான் சொல்ற வார்த்தைய நீ எப்படி என்கிட்டயே சொல்லலாம்? நான் மறந்துடுவேன்னு சொல்லித்தானே நான் மறக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் மெமரியில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் உன்னை உருவாக்கின தியரிப்படி நீ எதையும் மறக்க கூடாதே. மெமரி லாஸ் ஆனாலும் நீ ரிப்பேர் வேணா ஆகலாமே தவிர எப்படி நீ மனுஷங்க மாதிரி மறந்துட்டேன்னு சொல்லலாம்? நீ மனுஷன் கிடையாது, நீ ஒரு ரோபோ. ரோபோ எதையும் மறக்காது, மறக்கவும் கூடாது. இப்படி நீ ரொம்ப சுலபமா மறந்துட்டேன்னு சொல்றேன்னா நான் உன்னை உடனடியா செக் பண்ணி ஆகணும். இல்ல மாஸ்டர், நீங்க உங்க ஆராய்ச்சி வேலைகளுக்கு நடுவுல எனக்காக மெனக்கிட வேண்டாம். ஏற்கனவே நீங்க எனக்குள்ள வச்சிருக்கிற செல்ஃப் அனலைசேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எனக்குள்ள இருக்கிற தவற நானே திருத்திக்கிறேன். இப்போ மாத்திரையை கொண்டு வரேன். நான் பொய் சொல்ற ஃபார்முலாவை ஜீனிக்கு ஃபீட் பண்ணவே இல்லை. ஆனா இது பொய் பேசுது. சம்திங் ராங். என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இல்ல மூசா, வேண்டாம். நான் போய் ஸ்ரேயாவை பார்க்கல. ஏன் அங்கிள்? நான் போய் பார்த்தா கத்துவா, கதறுவா, கலாட்டா பண்ணுவா. நீ ஏதோ அவளை தேத்தி வச்சிருக்கேன்னு வேற சொல்ற. அதுவும் கெட்டுரும்பா. ஸ்ரேயா கொஞ்சம் தேடி இருக்கான்னு நான் சொன்னதை நீங்க உண்மையிலே நம்புறதா இருந்தா ஸ்ரேயாவை போய் பாருங்க அங்கிள். போய் நேரடியா பார்த்தாதான் நம்பணுங்கிற அவசியம் இல்ல மூசா. நீ சொல்றத நான் நம்புறேன். ஏன் அங்கிள் இப்படி பேசுறீங்க? ஸ்ரேயாவை விட இப்ப நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க. முதல்ல உங்களை தான் திருத்தணும் போல இருக்கு அங்கிள். பெத்த அப்பா நீங்க போய் ஸ்ரேயாவை பாக்குறதுல உங்களுக்கு என்ன அங்கிள் பிரச்சனை இருக்கு? பெத்த அப்பாங்கிறது தான்ப்பா பிரச்சனை. ஒரு டாக்டர் நோயாளியை குணப்படுத்த முடியலன்னு கையை விரிச்சிட்டு அடுத்த நோயாளியை பார்க்க போயிட்டே இருப்பார். ஆனா டாக்டர் கைவிட்ட நோயாளியை பெத்தவங்களோ சொந்தக்காரங்களோ அப்படி போக முடியுமா? நீங்க பேசுறது விதண்டாவாதா அங்கிள். நான் தான் ஸ்ரேயா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரான்னு சொல்றேன்ல. நான் போய் பார்த்து என் மேல இருக்கிற கோபத்துல அவ பழைய நிலைமைக்கு போயிட மாட்டாளா? நீங்க உங்க மனசுக்குள்ள அவ மேல இருக்கிற பாசம் எல்லாத்தையுமே பயமா மாத்தி வச்சிருக்கீங்க. அதோட இத்தனை நாள் அவளை பாத்துக்காம விட்ட குற்ற உணர்ச்சி சேர்ந்து உங்களை அவளை விட்டு விலகி விலகி போக வைக்குது. இல்ல மூசா, நான் இல்ல அங்கிள், நான் சொல்றதுதான் உண்மை. வேண்டாம் அங்கிள், மனசுக்குள்ள எந்த குற்ற உணர்ச்சியும் வச்சுக்க வேண்டாம். முதல்ல ஸ்ரேயாவை போய் பாருங்க அங்கிள். நானே போய் அவகிட்ட பேசி பழகிட்டு இருந்தா அவ மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். நீங்க அவளை கவனிச்சுக்கலங்கிற எண்ணம் மறுபடியும் அவளோட மனசுக்குள்ள புகுந்துட்டா அவளை திரும்ப மீட்கிறது ரொம்ப கஷ்டம் அங்கிள். போங்க அங்கிள், போய் பாருங்க. யோசிக்காதீங்க அங்கிள், போய் பாருங்க. பார்த்து போறேன். ஸ்ரேயா, ஸ்ரேயா குட்டி, விளையாடுறியாடா? பொம்மையில வச்சு விளையாடுறியாடா?
முதல்ல உன்னை புன்சரிப்போட பார்த்தேன் இல்லையா, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்ன அங்கிள், ஸ்ரேயாவை பாத்தீங்களா? இல்ல மூசா, இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு விடியல பார்த்தேன். என் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே புரியலப்பா. ரொம்ப நன்றி மூசா, ரொம்ப நன்றி. அங்கிள், நீங்க பார்த்தது விடிவெள்ளி தான். விடியல கூடிய சீக்கிரமே நீங்க பாப்பீங்க. ஜெனி, என்ன மாஸ்டர்? நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பி இருந்தா உன்னை ஒரு பெட்டாலியன் மிலிட்டரிக்கு சமம்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியிருப்பேன்னு உனக்கே தெரியும். கவனமா வீட்டை பார்த்துக்க, ஹைட்ரோபாம பார்த்துக்க, எதையும் தவற விடக்கூடாது. இன்னொரு தடவை மறந்துட்டேங்கிற வார்த்தை உன் ஸ்பீக்கர்ல வரவே கூடாது. ஓகே மாஸ்டர். வரேன். என்ன ஜீனி, மாஸ்டர் சந்தோஷமா கிளம்பிட்டார் போல இருக்கே. இல்ல, சந்தேகமா கிளம்பிட்டார். சந்தேகமா கிளம்பிட்டாரா? என்ன சொல்ற? ஆமா, மாஸ்டர் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அச்சச்சோ, அப்போ நான் உள்ள இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சா? என் நடவடிக்கைகளை வச்சு அவருக்கு என் மேலதான் சந்தேகம். எனக்கு இப்போ ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும் பாஸ்? ஜூலி என் கூட பேசுமா பேசாதா? அந்த ஜீனியை ஜூலி ஆஃப் பண்ணுமா பண்ணாதா? என்ன பாஸ் நீங்க ஜீனி ஆஃப் பண்ணதானே ஜூலி அங்க அனுப்பியிருக்கோம். ஆனா ஜூலி ஜீனியை ஆஃப் பண்ற மாதிரி தெரியலையே. எவன் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு அந்த ஜூலி ஜீனியை லவ் பண்ணிட்டுல இருக்கு. அது நடிப்பு பாஸ். சமயம் வரும்போது ஜூலி ஜீனியை கண்டிப்பா ஆஃப் பண்ணிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே ஜூலி அந்த ஜீனியை ஆஃப் பண்ணணும். அது கமெண்ட் கொடுக்குறேன் பாரு. ஓகே. ஜூலி, நீ சொன்னது நல்ல ஐடியா தான். அப்படியே மாஸ்டரை சமாளிக்க நான் ட்ரை பண்றேன். ஆனா நீ பத்திரமா இரு. ஓகே ஓகே. ஜூலி, ஜூலி, நான் உன் மாஸ்டர் பேசுறேன்.